இது பொட்டியும் கையுமா வந்திருக்க? இனிமே அந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். மொத்தமா கிளம்பி வந்துட்டேன். என்னடி சொல்ற? மொத்தமா கிளம்பி வந்துட்டியா? ஆமா, நான் என்னமோ என் மாமனாருக்கு விஷம் கலந்து குடுக்கற அளவுக்கு போயிட்டேங்கிற மாதிரி ஏன் மேல பழிய போடுறாங்க? அது எல்லாத்தையும் தாங்கிட்டு என்னால அந்த வீட்டுல இருக்க முடியாது. நான் அதான் முடிவு எடுத்துட்டு வந்துட்டேன். ஏய், அவசரப்படாத கங்கா. இல்லம்மா, சும்மாவே என் மாமனாரு என் தலையை உருட்டி நக்கல் அடிச்சு பேசிட்டு இருப்பாரு. இப்போ பத்தாததுக்கு வீட்டு விஷயத்துல நான் தான் எல்லாம் பண்ண மாதிரி ஏன் மேல எல்லா பழியும் போடுறாரு. இனிமே நாங்க வாழ்றதா இல்ல. ஏய், என்னடி பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? வாழ மாட்டேன்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, 7 வயசுல பையனை வச்சுக்கிட்டு பேசுற பேச்சு அடியுதே. வா, நான் வந்து பேசுறேன். தெரியாதுமா, என் புருஷன் என்னைக்கு சொந்தமா தொழில் ஆரம்பிக்கிறாரோ அன்னைக்குதான் நான் அந்த வீட்டுக்கு போவேன். அவர் கொண்டு வர வருமானம் நிம்மதியா குடும்பம் நடத்த பத்த மாட்டேங்குது. படாத பாடு பட வேண்டியதா இருக்கு. வருமானம் இல்லாத புருஷனுக்கு பொண்டாட்டியா மாமனார் குத்தல் பேச்சுக்கு தன்மானத்தை எழுந்து என்னால அந்த வீட்டுல வாழ முடியாதுமா. ஏய், சும்மா உன் மாமனாரையே குறை சொல்லிக்கிட்டு இருக்காத. எனக்கு தெரிஞ்சு அந்த மனுஷன் ரொம்ப தங்கமான மனுஷன். நீ உன் புருஷன், உன் அப்ப எல்லாரும் சேர்ந்து செஞ்ச அத்தனை அயோக்கியத்தனத்தையும் அவர் எவ்வளவு மேலோட்டமா கண்டு காணாம போனாரு. அவரை போய் குறை சொல்லி உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதமா. அவரை நோகடிக்காம நடந்துகிட்டாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் பேசுற வார்த்தைக்கெல்லாம் உனக்கு அர்த்தம் தெரியாதுமா. ஏய், இத பார், நமக்கு பிடிக்கலன்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் எது பேசினாலும் பூத கண்ணாடி வச்சு பாக்குற மாதிரி பிரம்மாண்டமா தாண்டி தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவர் கெட்ட மனுஷனே கிடையாது. இந்த ஆள் பண்ற ஒவ்வொரு சேட்டையும் அக்கிரமத்தையும் அவர் பொறுத்து பொறுத்து தான் போயிட்டு இருக்காரு. ஏய், இங்க பாரு, நான் சொன்ன கேளு, இது சரியில்லை. நான் போக முடியாதுமா. நான் போகணும்னா ஒண்ணு என் புருஷன் சொந்த தொழில் ஆரம்பிக்கணும். அவர் வீட்டை வித்து ஆரம்பிக்கிறாரோ இல்ல அவர் அப்பாவை அடமானம் வச்சு ஆரம்பிக்கிறாரோ அது எனக்கு தெரியாது. ஒரு லேபரோட பொண்டாட்டியா இனிமே என்னால வாழ முடியாது. ஏ கங்கா, நான் சொல்றத 2-3 மாசம் பாப்பேன். ஒத்து வரலனா அவருக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையை நானே பாத்துப்பேன். என்னடி பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? கங்கா, கங்கா, ஏற்கனவே சாம்பிராணி போடாமையே சாமி ஆடுவா. இனி என்னை உண்டு இல்லைன்னு பண்ண போறான்னு நினைக்கிறேன். எஸ்கேப் ஆயிடுறது நல்லது.